ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம நைட்டு நடுராத்திரியில் வந்து ஒரு அழகான ஒரு சமையல் பண்ண போகிறோம். என்ன சமையல் நினச்சா? மீன் சுட்ட மீன். மீன் சுட்ட மீன்னா கருவாடாயிரும்ல இல்லையா? இது நம்ம பண்ணுறதை பொறுத்து இருக்கும். ஆமாம், இப்போ வந்து நம்ம ஒரு வவ்வால் மீன், அதாவது வவ்வால் ஏரி மீன் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து பயங்கர டேஸ்ட்டாக இந்த நடு காட்டில் இருட்டில் இப்போது நம்ம காரோட வெளிச்சத்தில் இந்த லைட்டிங்கில் நம்ம பண்ண போகிறோம். பிரதீப் மாப்பிள்ள வந்து வீடியோ எடுக்க போகிறான் இப்போ. சரி, ஓகே, ஆரம்பிச்சிருவோமா? போடு. ஒரு கல்லை வச்சாச்சு. கல்லை மட்டும் கண்டால் கடவுள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் நைட் டைம்ன்றதுனால கம்மியாக இருக்கிறதுனால பிரதீப் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ டார்ச் லைட்டுக்காக ஃபோனை. இப்போ வந்து இதில் அழகான சமையல் பண்ண போகிறோம். அனிஷா, டேஸ்ட்டாக இருக்குமா பண்ணுறது? அப்படியா? மாசமான பொண்டாட்டிக்காக இப்போ அடுத்த டிஷ் நம்ம ரெடி பண்ணுறோம். இல்லை, நீ தானே ஆசைப்பட்டு கேட்டால் இந்த நைட் டைமில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நீ தானே கேட்டால். இப்போ இது வீட்டு வாசல், இது வந்து சுடுகாடு இல்லை. நம்ம வீட்டு வாசலே இப்படி தான் இருக்குன்னா பார்த்துக்கங்களா. அப்போ அந்த மாதிரி அழகான ஒரு இடத்துல நம்ம குடி வந்திருக்கோம். சுற்றி பார்த்திங்கன்னா அங்கே வீடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது, அதனால் லைட் எரியல, இல்லைனா வெளிச்சமாக இருக்கும். ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் தடவி சுவையான ஒரு சமையலை சுவையான ஒரு மீனை சாப்பிட போகிறோம். அனிஷா, இது மீன் வந்து அன்றைக்கி கோழி மாதிரிலாம் ரொம்ப நேரம் ஆகாது, டப்புன்னு ரெடி ஆயிடுவோம். இப்போ சரி. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகியாச்சு. நம்ம மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரத்தே வந்து நம்ம டெய்லி ரொட்டீனில் காமிச்சிருப்போம் வீடியோவில். இவ்வளோ பெரிய மீன் நம்ம மனுஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீன் சிங்கிரைக்கு இப்போ வந்து அதாவது நம்ம சுட்டு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு தான். நம்ம உனக்கு வந்து எது பிடிச்சிருக்கு? குழம்பு மீன் இது பிடிச்சிருக்கா? அப்படியா? ஏன் என்ன கெட்டினதுனாலயா? இப்போ வந்து நம்ம இதில் எதெல்லாம் நம்ம போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் 3, அப்புறம் உப்பு, தனி மிளகாத்தூள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அழகாக கட் பண்ணிட்டு ஆமாம் கீரல் தான், ஏன்னா முழு மீனாக வச்சாதான். இந்த மாதிரி சாப்பிட்டா நீ எத்தனை மீன் சாப்பிடுவா? இப்படி சொல்லிட்டேன். அன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி ஒரு கோழி தின்றுருப்பியா? தின்றுருக்கலாங்க. இப்போ சுட்டப்புறம் தான் சொல்லுவா தின்றுருக்கலான்னு. தின்றுருப்பேன்பா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து குடல் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, இதில் வந்து பெருசாக குடல்லாம் அதிகமாக இல்லை தெரியுமா? ஏன்? ஓ ஆமாம், அழகாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்திருக்குமோ. இந்தா இவன் வந்து சரி, இவனுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுருவோமா? வேண்டாம், ரெண்டையும் கட் பண்ணி. ஏன் சரி, பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டால் இதை கூட பண்ணலன்னா எப்படி? எப்போ சரியான சதையாக இருக்குன்னு சார். நான் வந்து சுட்டா தலை எனக்கு. உனக்கு? சரி, 2 தலை இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு தலை. இப்போ நம்ம 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடலாமா? பிரதீப் பங்கு கொடுக்கணுமா? வேண்டாமோ? எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, என்ன பகிர்ந்து சாப்பிடணுமோ? ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் உனக்கு எப்படிதாமோ கொடு. நீ நல்ல மைண்டில் சொன்ன மாதிரி இல்லையே, டேஸ்ட்டை பொறுத்தோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அங்கங்கே அப்ளை பண்ணிப்போம். இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்சுக்குட்டி, சஜிக்குட்டி, அப்புறம் நம்ம வசுக்குட்டி, சண்மதி எல்லாருமே இருக்காங்க, அத்தை எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே வீட்டில் இருக்காங்க. இன்னும் நைட் டைமில் வந்து இதெல்லாம் வந்து வெளில வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அலௌடு இல்லையோ? நான் வந்து குட்டீஸ் வசுக்குட்டி சண்குட்டி விட்டுட்டு குட்டீஸை கூட்டு வரலான்னு பார்த்தேன். அப்புறம் எல்லாமே குட்டீஸ் தேவையோ, அதனால அலௌடு இல்லை. பாவம் நமத்தியா. இப்போ யோசிப்பாவே எல்லாரும். இப்போ நம்ம வந்து எல்லாருமே நீ என்ன யோசிப்ப? நம்ம குட்டீஸாகவே இருந்துருக்கலான்னு. இப்போ ஆனால் அவிய என்ன யோசிப்பாவே? நம்ம பெரிய பிள்ளையாக இருக்கலாம் மத்தியா. அந்த மைண்ட் வருமா உனக்கு? சால்ட் வந்து நிறைய போடக்கூடாது. இப்போ அனிஷா ஒரு மீனை கட்டாயம் தும்பாங்க. எனக்கு தின்றி வாய்ப்பு இல்லையா? அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு இது திறந்தா தாயா கொஞ்சம்.
இல்லடா பாப்பாவளும் தூக்கணும் பாத்தியா, அதுக்காக தான் நான் இதை தொடல. இப்போ நான் தூக்க மாட்டேன். அப்போ எனக்கு வந்து இது தனி மிளகாத்தூள் மேலே நம்பிக்கை இல்லை, டேஸ்ட்டுக்கு. மிளகா மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா சென்னை மிளகா மேல நம்பிக்கை இருக்கா? இல்லை. இப்போ நம்ம செல்வராஜன் தோட்டத்துலேருந்து எட்டு வந்தோம், அதெல்லாம் எவ்வளோ காரம் பத்தியா நம்ம ஊரில். இது வந்து 10 மிளகா போட்டாலும் இது எங்கே உள்ள இலவா இருக்கும். இல்லை இப்போ நம்ம சென்னையில் இது நம்ம ஊர் சைடு இல்லாமல் இப்போ இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது எங்கே விளையும் தெரியலையோ. எங்க அம்மா வந்து என்ன சொன்னாலும் நீங்க அழகா வாழை இலையில வச்சு சுட்டுருக்கலாம், இன்னும் டேஸ்டா இருக்கும்னாங்க. வாழை இல்லைன்னா அந்த வீடியோவில் எல்லாரும் அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் அந்த பண்ணி பார்க்கல. என்ன நமக்கு வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி தானே சுட்டுடப்போம். இப்போ இது வந்து வாழை இல்லைன்னா அந்த எதுக்காக பண்ணுவாங்கன்னா ஸ்மெல், அந்த வாசனை ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த குப்பை, இப்போ நம்ம அந்த நார்மலாக உள்ளே போட்டு சுட்டோம்னா குப்பையாக இருக்கும்ல. இப்போ முன்னாடி வாழையில வச்சது தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்னது இப்போ வந்து அந்த இது பண்ணுறாங்க, அந்த இது என்னது ஒரு பேப்பர் மாதிரி, அது என்ன பேப்பர், அது ஸ்டீல் பேப்பர் மாதிரி வரும்ல. இந்த பச்சை மிளகாய் வாயில் வச்சிருவோமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 2 மீனுமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம எல்லாம் போட்டாச்சுல, அது இது மசாலா லைட்டாக இல்லை, போதும் போதும் போதும். கலர் ஃபுல்லாக இருக்காது, காரமாக இருக்கும். நக்கி வைக்கிறியா? காரம் அதிகமாக இருக்கு, தின்னு பார்த்துட்டு சொல்லு. சரி ஓகே, ரெடி. இப்போ நம்ம ரெடி. ஒண்ணுமே பண்ணலனாலும் சுட்டா நல்லா தான் இருக்கும் தெரியுமா? வந்து கார் பேட்டரியில தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. அந்த நம்ம ஒரிஜினல் பேட்டரியா இருந்தா இப்போ இதுக்குள்ள போயிருக்கும், கார் வந்து அவுட் ஆயிருக்கும். நம்ம வந்து குவாலி ரூஸ் பிரதீப்புக்கு பின்னாடி ஒரு பேனுக்கு பாரு. ஆமா பாத்தியா, டைட்டிலுக்கு ரெடி பண்ணிட்டியா? சரி ஓகே. இது வந்து சாயங்காலமே பார்த்தீங்கன்னா விரவெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து போட்டாச்சு. இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வந்து வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு, அதனால் வந்து கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்துட்டோம். இன்னொன்று வந்து அனிஷாக்கு வந்து நம்ம நைட் டைமில் தான் இது வந்து சமையல் பண்ணணுன்றது ஆசைப்பட்டதுனால நம்ம. ஆமாம், ப்ரெக்னன்சி இஷ்யூஸ். இப்போ எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுவாங்க நைட் டைமில் உனக்கு வந்து நீ ஆணவத்தில் ஆடாது. சரி ஓகே, ரெடி பண்ணிடுமா? இனி வந்து சுட்டு சாப்பிடணும். வெறியா இருக்கு. உனக்கு வெறியா இருக்கா? ஆமா. எப்படி இருக்கு? நீ வளவலன்னு பேச. நான் பச்சையாவே தின்னுடுவேன். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, தயவு செஞ்சு பேசாம வேலையை பாருன்னு சொல்ல. வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான்ல அழகா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரவு 10 அது கேட்டாங்க. நம்ம இப்போ இந்த இருட்டில் போய் பிறக்க வேண்டியிருக்கோம். இப்போ 10 மீன் தான் உடனே வெந்துரும்ல. உடனே வேகும். நான் வேகாமே தும்பேன். இல்ல மீன் நம்மளுக்கு அன்னைக்கு அளவுக்கு ஆகாது இன்னைக்கு விரவு. ஆமா ஆமா ஆமா. இப்போ சரி ரைட்டு வாங்க பாப்போம். என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து நமக்கு வந்து மண்ணெண்ணெய் இருந்து, இன்னைக்கு வந்து மண்ணெண்ணெய் இல்லை. அதனால் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்? கற்பூரம். இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ விறகு வந்து எரிய போகுது. ஆனால் மண்ணெண்ணெய் அளவுக்கு எரியுமா? மண்ணெண்ணெய் அளவுக்கு கப்புடு பத்துறது கற்பூரம் தான். கற்பூரம். இனி இவன் வந்து எரிஞ்சாதான் எனக்கு. அன்னைக்கு நம்ம அது சுடணும்னு பிளான் பண்ணும்போது மழை வந்துச்சு. இன்னைக்கும் பாத்தியா? ஆமா, இன்னைக்கும் கரெக்டா மழை. நம்ம நேரம் இல்ல, நம்ம நேரம் இல்ல, நேரம் இல்ல. கிளைமேட் அழகா இருக்குல்ல. பிடிச்சிக்கலாம். சரி ஓகே, ரெடி. தந்தூரி ரெடியாக போகிறது. வெறித்தனமாக சாப்பிட போகிறோம். நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நாட்டுக்கோழியில ஃபர்ஸ்ட் நான் நாட்டுக்கோழியே நம்பல பார்த்துக்க. அது டேஸ்ட் வச்சுட்டு இதை நான் வந்து கண்மூடித்தனமா நம்புறேன். நம்பிதான் ஆகணும். நீ நம்ப உனக்கு என்னல சார்? நம்பிதான் ஆகணும். நம்பலன்னா உனக்கு சோறு இல்லை. நீ உட்காரு, நின்னா மூஞ்சி கருப்பாதிருது. ஒன்னொன்னா சுடுறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. இல்லை புகை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சூட ஏற்றிட்டே இருக்கும். கரெக்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தியானம் பண்ண போகிறேன்.
அனிஷா கொசுக்கடியே இருக்காது. இப்போ இதில் வந்து என்னென்ன விரவு இருக்குன்னு தெரியுமா? எது? வேப்ப மரம், வேப்பங்கொம்பு. அப்புறம் நமக்கு மீன் வந்து நல்ல ஆரோக்கியமான மீன் தானே. ஆமாம், இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த இது பண்ணோம்ல, என்னது அது, ஓமம். ஓமம் பண்ண இதுதான் இது. வந்து தீய மாமனம் மச்சனும் சேர்ந்து தீய அணைச்சிட்டு ஊதுன்னு இப்போ ஊதுறாவ. எந்த காலத்தில் ஊதி பற்ற வைக்கிறோம். ஒரு வழியாக வெற்றிகரமாக ஊதி பற்ற வச்சாச்சு. ஆனால் இன்னும் வேணும். நீ ஊது பார்ப்போம், உன்னோட பலத்தை காமி ஊதி. இதில் வந்து பலத்தெல்லாம் காமி இல்லை. இதுலயே இருக்கு பலன் ஊதுறதுலயும். ஆமா, 8 சூடங்க இருந்துல இன்னும் 2. மொத்தம் 4 தானே? ஆமா, 2 தானே போட்டோம். அப்படியா? 4 போட்டாச்சு. அந்த பேப்பர்ல இருந்து எல்லாம் போட்டாச்சு. வாடி போய் என்னாச்சு, ஊதி எரிய வச்சிட்டியோ? எப்படி எரிய வச்சா? பேப்பரும் கற்பூரமும் உள்ள போட்டிருக்கு. நீ ஊதுனா உரியுறிய. ஆமா, பத்தியா சைலன்சர் மாதிரி. என்னமோ நமக்கும் தேவைப்படும் எல்லாம். ஏன்னா நீ வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஆமாம் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிராமத்து சமையல் தான் பண்ண போகிறோம். கிராமத்து இதில் மாற போகிறோம். அப்படி தானே? நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் அதுதான் மாறிட்டே தான் இருக்காங்க. ஆமாம், இல்லை நம்ம லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போடணும்னா எப்படி மாற்றி போடுவா? கை வச்சு தான் மாற்றி போடணும். கேட்டா ஒரு கேள்வி. அவ்வளோதான், பிடிச்சிட்டான். கம்பேடு அப்படி போட அந்த சைட்லேருந்து. எல்லாரும் வாங்க சாப்பிடுவாங்க. தரமாட்டானா? பத்தாது. எப்போ வேவன் இருக்க க்ளோஸ்அப்பில் அழகா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, வந்து அப்படியே சாப்பிடணும்ல ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. நீ எப்போ திருப்பி போடுவான்னு எனக்கு ஆவலா இருக்கு. அப்போதான் சீக்கிரம் வேணும். அது நேரில் பார்க்குறத விட இதில் பார்க்க. ஆமாம் ஆமாம், ஓரளவுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். திருப்பி போடு. வெந்துச்சோ வேவலையே திருப்பி போடு. திருப்பி பார்த்துருமா? வந்திருக்கானா? லேசாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணும். முன்னாடி வாசமே வரல. எது? மீன் வாசம். அன்னைக்கு கறி வாசம் உடனே வந்துட்டு, இது இந்த மீன் வாசம் வரல. வருது இல்லை, ஏன் நேரில் அடிக்க போக உனக்கு எப்படி வரும்? புகை வாடை தான் அடிக்கும். என்ன பண்ணான்னு சொல்றியோ? கரெக்டி போட்டுருமா இவனே? பூச்சி இல்லப்பா, இது புகை. திருப்பி போடு. திருப்பி அவன் திரும்ப கை திருப்பி வந்துருவானா? ஒட்டாமல் வரணும். ஒட்டுவான். சுடுதோ? ஏதாச்சும் எடுக்க. ஐயா, 2 கம்பை ஒன்றா வச்சு எடுக்கிறியா? 2 கம்பை உடைச்சி 2 இது திருப்பி போட்டுறியா? பிரட்டி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பிரதீப் வந்து ஒரு அழகான ஐடியா சொன்னான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தட்டில் கமுத்தி போட்டு என்ன தோல் கிடைச்சிருக்கு. டேஸ்ட் பார்த்து நமக்கு இப்போ டேஸ்ட் பார்க்க கிடைச்சிருக்கல. இல்லைன்னா 2 வேலை தானே தந்துருப்பான். வேவனால இப்படி தின்னு பார்த்து 2 தானே தின்னு பாரு எடுத்து. எனக்கு வந்து நிற்கிட்டாயா? ஆமாம், எனக்கு வேணும். வேண்டாம், தரதுன்னு சாப்பிட்டு சூடு பத்துருக்குமே. நல்லா இருக்கு. இதோட சாப்பிட்டதே எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மறுபருப்பு தீங்காது இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆமாம், போன வாட்டி தீ அதிகமாயிட்டு அந்த சைடு. இன்னும் கொஞ்சம் தீயை குறைச்சிருமா? தீயை லேசாக குறைச்சிருங்க மச்சான். அந்த தணல்லையே வந்துடும் தெரியுமா? ஆமாம், இந்த தணலில் இந்த சைடு கொஞ்சம் தீ அதிகமாக போடல. வேவட்டு இந்த தீக்கும் குளிருக்கும்
கேம்ப் ஃபயர் ஃபீலிங் வருதா? செம்மையாக இருக்குது. இப்போ ஒரு பாட்டை போட்டு அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு டான்ஸ் ஆடலாம். டான்ஸ் போட்டுருவோமா? இந்த லாரன்ஸ் சொன்ன மாதிரி. எந்த லாரன்ஸு? ஜில்லு ஜில்லுன்னு நடப்போம். சொல்லதெல்லாம் உண்மை லாரன்ஸ். நமக்கு வந்து எப்பவுமே இந்த பச்சைக்கறி தின்றது ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு ஆசையாக இருக்குமே. நம்ம வீடு எடுக்கலன்னா எனக்கு ஒரு ரூபாய் தான் சொல்லியிருக்கேன். வெங்காயம் சாப்பிட்டோன்னு கூட கொஞ்சம் நல்லா இருக்குமே. எனக்கு தரானா? அடுத்து நான் கேமராமேன் இல்ல. காரமே மிளகா வச்சு தந்துடாது லூசு. இந்த மிளகா தான் வரைக்காதுல்ல. தா எனக்கு கொஞ்சம் கொறி விழுந்துற மாதிரி உங்களுக்கு. வெங்காயம் வெங்காயம் உள்ள வச்சுதா வச்சு ஊறுது எனக்கு. எல்லாரும் இப்போ 60 ரூபாய் இருக்க முடியும். வேற லெவல். நான் தான் பச்சைக்கறி திங்குறேன்னா என் மாப்பிள்ளையும் தின்னு பழகியாச்சு, இப்போ என் பொண்டாட்டியும் தின்னு பழகியாச்சு. செம்மையா இருக்க. கெட்டும் போதே பழகிட்டியோ? எப்பா இது வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம், அதனால இவனை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு நாங்கள் வந்து பச்சைக்கறி தின்ட்டு நடக்கும். ஏன் தின்ட்டு அப்படின்னு நினைக்காத, இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. இதான் வந்து இயற்கை உணவு. பச்சைத்துங்களெல்லாம் அரைவேக்காட்டில் தான் இருக்கும். அரைவேக்காடு தான் நல்லது தெரியுமா? கேரளாலலாம் சமையல் எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? கூட்டுலாம் அரைவேக்காடு தான், அதான் சத்து. ஃபுல்லாக வெந்தால் சத்தே இருக்காது. போடுறோம் மச்சான். இப்போ நம்ம வந்து திருப்பி போட போகிறோம். சுடதான் செய்யுது பத்தியா? அம்மா ஏசுவே கர்த்தரே. இப்போ இந்த மண்டே கடிச்சு தங்க தான் ஆசையாக இருக்குது. மீன் அந்த சைடு நல்லா இருக்கு, இந்த சைடு பாதி காணும். இது பாதி குறைச்சிட்டோம்ல. இது வெறும் இந்த எலும்பு இந்த மம்மி ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த கண்ணு வேணுமா? தோண்டி தட்டா? என் கண்ணு வேணும்னு கேட்டல. வா கண்ணு இல்லை, இந்த கண்ணு நோண்டியாச்சு. இந்த வால் சைடு நல்லா வந்துரு. எப்பா இவருக்கு இந்த கல்லுலாம் ஓட்டிட்டு கிடக்கு மீன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தொண்டைக்குள்ள போகுது. வீட்டுக்கு வந்து தலையை காணும் காலை காணும், மீனே இல்லையே, பாதியே காணும். வேறு சைடு தான் இருக்கு. 2 மீன் திங்க முடியாதுன்னு. 2 மீனும் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ? 2.5 கிலோ. எத்தனை பேர்? நாங்கள் 3 பேர் வந்து கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ? எனக்கு 2 வாய் தான் தந்தான். இவனே தான் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கான். கொடுமைய. இவன் 2 பேரும் தான் அப்பப்போ நைஸாக தின்னுட்டு இருக்காவ. எனக்கு 1 வாய் தான் தந்துருக்காவ. கையை காட்டு, கை தூக்கு. என் கையில் கேமரா இருக்கு. நான் பாம்பளந்து வெங்காயத்தை தின்னுட்டு இருக்கேன். அது வெங்காயம் தானே கையாது. சரி நம்ம இதை சுட்டு இதை வந்து நம்ம சாப்பிடுவோம். அது வந்து மம்மி ரிட்டர்ன் ஆகிட்டு, அதனால் அது வீட்டுக்கு போட்டு ஆறுறதுக்குள்ள கொடுத்துட்டான். சரி நல்லா இருக்கா? அசா ஆ வாங்கிட்டு எப்படி இருக்கு சொல்லு. அஞ்சு இல்லாந்துங்க உனக்கு வேண்டாமா? அஜித் திங்காம்பாரு உனக்கு. நான் மாமன் கை நக்கிக்கா. சரி எப்படி இருக்கேம்மா? ஒரு வழியா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிக்கல, செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சு. ஆமாம், வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மட்டும் அதுக்கு அரவேக்கடா கொடுத்துட்டோம். நாங்கள் நல்லா வேக வச்சு டேஸ்ட்டாக தின்னுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி அடுப்புல இருந்து தின்னா தான் டேஸ்ட் தெரியுமா? சும்மா அதாவது சூட்டோட. நானும் இந்த அளவுக்கு நல்லா வரும்னு நினச்சி பார்க்கலையோ? நானும் ஃபர்ஸ்ட் நாள் அப்படி தான் நினச்சேன். அந்த இது சுடும்போது
அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இப்படி நம்பிக்கை இருந்துச்சு என்ன நம்பிக்கை வந்துச்சு நல்லா இருக்கும் சரியான டேஸ்ட் பத்தியா சூப்பராக இருக்குது. இதேமாதிரி அப்போ நைட்லேயே சமையல் பண்ணலாமா? இப்போ அனிஷாக்கு வந்து ஒரே ஒரு கவலை, பாப்பா எல்லாருமே கூட இல்லைன்னு. நைட்டில் வந்து பனி ஓவராக உழவுன்னு. ஏன்னா எல்லோரும் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கோன்னு. அப்படி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்போ தெரியும் உனக்கு, நான் அதான் ஃபஸ்ட்டு வரும்போதே சொன்னேன் வந்துட்டு இதான் ஜாலின்னு. மீன் தின்ன பிறகு இப்படி அவுத்துட்டே எல்லாரும். சரி ஓகே, எல்லோரும் ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். இதேமாரி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா வாத்துக்கறி. வாத்து போட்டுருமா? வாத்து காடை லைனாக வந்து ஒரு கறியாக நம்ம இனி வந்து நைட்டில் தான் போடணும். அழகாக இருக்கலாம். சாப்பிட்டுட்டு வயிற்றால போச்சா இல்லையான்னு நாளைக்கு ஏன் இல்லை பாதி அரவை கடலெல்லாம் தின்னோமே. அது ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் நல்லது தான். சிம்பாக்கும் பாதி கறி எடுத்து வச்சுருக்கோம். பாதி கறியில் நாங்கள் தின்னமே அந்த எலும்பு தின்ன எலும்பு இருக்கட்டு, இது இருந்தாலும் கறி எடுத்து வச்சுருக்கு, மண்டை கறிலாம் எடுத்து வச்சுருக்கு. சரி ஓகே, பாய் பாய். ஹாப்பி 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 பொங்கல், அட்வான்ஸ் ஹாப்பி போகி. இல்லை போகி முடிஞ்சில்ல, போகியில வரும். ஆமாம் இல்லை பொங்கல்ல வருமோ? இல்லை போகியில் போகியில் வரும். போகியில வரும். சரி ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பாய் பாய் பாய்.